ஹலோ எவ்ரிவன். இந்த கேக் ஆர்டர் பண்ண கஸ்டமர் பார்த்திங்கன்னா இதை ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, கேக்கில் வந்து நீங்கள் கலர் ஆட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து செம்ம ஷாக்கிங்காக போச்சு. ஏன்னா வந்துட்டு என்கிட்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாமே மேக்ஸிமமான கஸ்டமர்ஸ் வந்துட்டு டார்க் கலரில் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பிக் சென்ட் பண்ணி வந்துட்டு அதை மாதிரி அப்படியே பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்துட்டு அவங்ககிட்ட அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்பேன். இவ்வளோ டார்க் கலர் வந்து நம்ம வந்துட்டு ஆட் பண்ணக்கூடாது, அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது, குழந்தைங்களாம் சாப்பிடும்போது ரொம்ப கேடு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்போ லைட் கலராக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில கஸ்டமர்ஸ் வந்துட்டு எனக்கு இல்லை இந்த டார்க் கலர் தான் வேணும், ஒரு டைம் தானே பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானுமே பண்ணி கொடுத்துருவேன். பட் இந்த கஸ்டமர் வந்துட்டு நீங்கள் வந்து கலரை ஆட் பண்ணக்கூடாது, எனக்கு பிளெயின் ஒயிட் கலரில் க்ரீம் கலரில் அப்படியே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி. சரி ஓகே, நம்ம வந்து உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லையே, அது ஒரு வேலை நம்மளுக்கு மிச்சம் அப்படின்ற மாதிரி நம்ம பேஜ்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் பிக்கை சென்ட் பண்ணி இதில் இருக்க மாதிரி அப்படியே பண்ணி கொடுத்துருங்க. அந்த ரோசா டிசைன்ஸில் மட்டும் லைட்டாக கலர் ஆட் பண்ணிக்கோங்க, அதை நான் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானுமே அதை வந்து லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் மட்டும் கலர் ஆட் பண்ணி வந்துட்டு கேக்கோட அவுட்புட் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. கேக்கோட அவுட்புட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லிவிட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.